பாடுவேனே ராமா உன்னை ராமா உன்னை ராமா உன்னை
மறுபடியும் அன்னமானது ஆமா அந்த பிரம்மன் தலை ஓடுதான திருவோடா இருக்கு சரி அதுவே போடக்கூடிய சாப்பாடெல்லாம் வாங்கிருச்சு அப்படி ஆண்டவனுக்கு இல்லையே இல்லையே என்ன பெருமகத்தி தோசமரே தோசமரே பிடிக்குதையா பரமனுக்கு பிரம்மகத்தி தோசம் தோசத்தோடு போராய் அந்த உலகாலும் ஈசனாரும் பிரம்மகத்தி தோசம் பிடித்து சிவபெருமான் திருவா திருவோடு தூக்கிட்டு போறாரு அப்படியே போறாரு அம்மா பார்வதி ஒரு பக்கம் வயசான முதிர்ந்த கிழவியா ஒரு தோற்றம் மாறி போயிட்டு இருக்கான் ஆமா அட கடவுளே என்ன உலகாண்ட ஈசனுக்கும் ஈஸ்வரிக்கும் இந்த ஒரு கவலையா ஆமா குடும்பமே ரெண்டா போச்சு அப்படி பார்வதி அம்மா எங்கே வருகிறாள் எங்கே வார வழியிலே என்ன அம்மா ஒவ்வொரு தலங்களா கடந்து உலகத்துக்கு வந்து நிக்கா ஆமா என்ன அண்ணாமலை குடியிருக்கும் இருக்கும் ஐயா குடியிருக்கும் இருக்கும் அந்த திருவண்ணாமலைக்கு வருவான் மலை குடி இருக்கும் அந்த குடியிருக்கும் திருவண்ணாமலைக்கு ஐயா திருவண்ணாமலையதிலே அங்கே ஒரு தீர்த்தம் ஆடுவானாம் அதுதான் தெய்வம்மா ஊர்னு ஒரு ஊரு சரி தெய்வமா ஊர்னு சொல்லுவாங்க ஆமா திருவண்ணாமலையில அங்க ஒரு தீர்த்தத்துல பார்வதி போய் குளிச்சிருக்கா சரி ஆத்தா சக்தி பார்வதி குளிச்சிருக்கா பாருங்க ஆமா அந்த தீர்த்தத்துல குளிச்சதுனால சக்திக்கு இருந்த முதிர்வான உடம்பு தோற்றம் எல்லாம் சரி மறுபடியும் சக்தியா மாறிட்டா வாயிட்டா ஆஹா என்ன நம்ம திருவண்ணாமலையில இந்த தீர்த்தத்துல குளிக்க போய் நம்ம முதிர்வனுக்கு தோற்றம் மாறி ஆமா இப்போ பழையபடியா இளைய உருவமா சக்தியா வந்துட்டோமே சரி அவன் சந்தோஷத்தில் வருவாளா அவள் வருவாளா ஏ ஆதி பராசக்தி பாரதியா வருவாளா ஏயா திருவண்ணாமலை வீட்டு சக்தி பார்வதியா வாராளே அவ அங்கிருந்து பயணமாயி ஏயா சாலவழி பெருவழியா பட்டேனம்மா 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 அந்த மலையரசன் பட்டேனம்மா பட்டேனம்மா ஏய் பட்டேனம்மா கேட்டீங்களா சிவன் ஒரு பக்கம் திருவோட்டத்துக்கிட்டு பிச்சைமண்டோ பிச்சைன்னு திருவா போறாரு சக்தி பார்வதி வயசான தோற்றத்துல வாங்கிய சாபத்தினால சரி அம்மா ஒவ்வொரு இடமா வந்துகிட்டு போயிட்டு இருக்கா அப்படியே போயிட்டு இருக்காரு சக்தி பார்வதி வந்த இடம் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை பக்கத்திலே சரி ஒரு தீர்த்தத்துல போய் ஆடுதா அம்மா ஆமையா அவ தீர்த்தத்திலே நீராடும் போது தன்னுடைய முதிர்வான தோற்றம் மாறி மறுபடியும் சக்தியா வந்து நிக்கா அவளுக்கு அங்கதான் சாப விமோச்சனம் கிடைச்சிருக்கு ஆமையா அம்மா பார்வதியார் அந்த திருவண்ணாமலை தான் கிடந்து கொண்டு ஆமா தீர்த்தமாடி நீராடி மாத்தொடுத்தி அம்மை சக்தி பார்வதி எங்கே வருகிறாள் எங்கே வருகிறாள் அங்கிருந்து பயணமாகி பட்டணமாம் மலையரசன் பட்டணமாம் சரி இந்த மலையரசன் பட்டணங்கிறது அப்ப உள்ள ஊர் பேரு ஆமையா மலையரசன் பட்டணங்கிற பேர் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மேல்மலையனூர் சரி அம்மா பார்வதி அம்மா மலையரசம் பட்டணத்திலே வந்து ஆமா அவ அங்க இருக்க வேண்டும் என்று சரி ஆதிபராசக்தி பார்வதி எப்படி இருக்கா எப்படி இருக்கா நம்ம வந்த செய்தி ஊர் மக்களுக்கு தெரிவிக்கணும்னா ஆமா உடனே வந்து
வந்து இருந்தா தெரியாது. தெரியாது. நம்ம ஒரு உருமாறி இந்த இடத்துல இருக்கணும். ஆமா. சக்தி பார்வதி அம்மாள் என்ன? மலையரசன் பட்டணம் என்று சொல்லக்கூடிய மேல்மலையனூர் நகரத்திலே, ஆமையா. அந்த மலையரசன் பட்டணத்திலே ஆமா. ஆத்தா சக்தி பார்வதி எப்படி அவதாரம் எடுத்தாங்க அமர்தா பாருங்க. எப்படியா? நாதர் மோட்டின் மேல் இருக்கும் நல்ல பாமே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. மூடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே. நல்ல பாம்பே, நல்ல பெயர் வைத்தது அத்திமரத்தடியில் மொட்டையிட்டு, ஆவாரங்கானதிலே கொஞ்சி பொறித்து, கொஞ்சிக்கு ஈரை தேடி போற பாம்பே, ஒரு பாம்பாக வடிவம் கொண்டால் பார்வதியோ. ஆடாய் பாம்பே, விளையாடாய் பாம்பே, நீ ஆடாய் பாம்பே, பாம்பு ரூபமாக பார்வதி அம்மை வந்து மேல்மலையினூரிலே அமர்ந்து கொண்டாள். அம்மா பாம்பா வந்துதான் மரம் வந்து உட்கார்ந்திருக்கான். சரி. ஆத்தா சக்தி பார்வதி ஈஸ்வரி அங்காள ஈஸ்வரி பாம்பு வடிவமாக வந்து அங்க அமர்ந்திருக்கா. ஆமையா. அங்கத்துல இருந்து சிவனுடைய உடம்பை ஆள வந்து பிறந்த ஈஸ்வரி அங்காள பரமேஸ்வரி. ஆமா. அவ அர்த்தநாத ஈஸ்வரியாக வந்தவா அல்லவா. சரி. சக்தியை நான் தான் சிவனும் நான் தான் சொன்னவா அல்லவா. சொன்னவா. அங்காள பரமேஸ்வரி வயசான கிழவியாக வடிவம் கொண்டு வந்தவா. சரி. தீர்த்தத்தில் நீராடி சாப விமோசனம் பெற்று ஆமையா. மலையரசன் பட்டணத்திலே பாம்பாக வந்து காட்சி கொடுத்தாள். சரி. அந்த இடத்திலே பாம்பு புற்றாக வளர்ந்து நிற்குது. ஆமா. மலையரசன் பட்டணத்திலே அந்த மேல்மலையனூர் என்ற ஊரில் உள்ள கிராமத்திலே சரி. அனைத்து பக்தர்களுமே பாம்பு புத்துக்கு பால் வச்சு மஞ்சள் குங்குமம் பூ வச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி. தெய்வம் தான் வந்திருக்கு. வந்துருச்சு. அது ஒரு கோயிலா நினைச்சு அழகாக கும்பிடுறாங்கல்ல. ஆமா. அவருடைய அம்மா அங்காள பரமேஸ்வரி பாம்பாங்க உட்கார்ந்து கும்பிட்டு இருக்காங்க. சரி. சிவனாருக்கு பிரம்மகத்தி தோசம் பிடிச்சிட்டு இருக்கு. பிடிச்சிருச்சு. அம்மா பாரு நார்மல் ஆயிட்டா. ஐடா. சிவபெருமானுக்கு தோசம் நிவர்த்தியாக. ஆமா. அப்ப என்ன பண்ணலாம்? என்ன செய்யலாம்? அம்மா பார்வதி அம்மா அங்காள பரமேஸ்வரி அம்மா யார் அழைக்க பாருங்க. யார அழைக்கா? அண்ணா கோபாலா ராமச்சந்திர பூபதி அங்கன செங்கன திருகண்ண ஆயர் பாரிக்கண்ணா. ஆமா. எப்படி கூப்பிடுதா பாரு. எப்படி தன்னன் நன்னே தானானே, 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 தானே நன்னே, தானானே, தானானே, அண்ணா அண்ணா எங்கள் அண்ணா
கோபாலை கண்ணா செங்கண்ணா சிறுகண்ணா ஆயிரபாடி கண்ணா ஆமா ஒன்னா பிறக்கலையோ நம்ம கூட்டா இருந்து சாப்பிடலையோ ஆமா அண்ணனை பார்த்து தங்கச்சி ஈஸ்வரி பங்காள பரமேஸ்வரி கூப்பிடுதா கூப்பிடுறா பார்வதி சக்திக்கு அண்ணன் யாரு கண்ணன் தானே ஆமா அண்ணா என்ன நான் உருமாறி அங்காள பரமேஸ்வரியா மேல்மலையினூர்னு சொல்லக்கூடிய மலையரசம் பண்ணதுல வந்து பாம்பு உருவமா உட்கார்ந்துட்டேன் சரி எங்க அண்ணன் நீங்க வாங்க வாங்க என் புருஷன் தெரு தெருவா பிச்சை எடுத்துட்டு அலையிறாரு பிரம்மகத்தி தோசம் பிடிச்சி அடே அப்பா சிரிப்ப பாரு சத்தத்தை பாரு ஏ ஐயா 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 குழுங்குது அங்கமெல்லாம் அங்கங்க உலக உலங்க அங்காளியா வராரு காசைக்காளியா வராரு அகிலமெல்லாம் நாங்க உலங்க அகிலமெல்லாம் நாங்க உலங்க அங்காளியா வராரு காசைக்காளியா வராரு கடலையாட காளி அவ சுடலையாடி வராரு யாரோ காளி அவ சுடலையாடி வரானே கடலையாட காளி அவ சுடலையாடி வரானே புராண ஊரைக்குள்ள ஐயனேரி ஊரைக்குள்ள புராண ஊரைக்குள்ள ஐயனேரி ஊரைக்குள்ள ஐயனாக்கு பக்கத்தில அங்காளியா வராரு செங்காளியா வராரு கடலையாட காளி அவ சுடலையாடி வராரு யாரோ காளி அவ சுடலையாடி வரானே கடலையாரோ காளி அவ சுடலையாடி வரானே வல்லார கண்டனையே அழிக்க பிறந்த அங்காளியே வல்லார கண்டனையே அழிக்க பிறந்த அங்காளியே ஆடி வாரா காளி யோ ஆடி வாரா காளி ஐயனேரி காளி அவ அங்காளேமா வராரே யாரோ காளி அவ சுடலையாடி வரானே கடலையாரோ காளி அவ சுடலையாடி வரானே அம்மா என்ன அண்ணனை ஏம்மா கூப்பிட்ட அங்காள பரமேஸ்வரி எதுக்குமா கூப்பிட்ட என்ன என்ன என் புருஷன் பிரம்மகத்தி தோசம் பிடிச்சு தெரு தெருவா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு அலைதாரு அந்த தோசை நிறுத்தியாருக்கு நீங்க தான் வரணும் சரி இப்படியே போயிட்டு இருந்தா உலகத்தை யாரு பாப்பா அதானே அப்பதான் பெருமான் சொல்லுதாரு எப்படி எம்மா தங்கச்சி பார்வதி என்ன வாடி பெண்ணே பார்வதியே வாடி பெண்ணே பார்வதியே வார்த்தை ஒன்றை சொல்ல கேளு ஏனோ உம்மா இறையழைத்தாய் வந்ததொரு விவரம் சொல்லி அத்தானோட தோசத்தையும் நிறுத்தித்தாரே அண்ணனவர் தோசையோ அத்தானோட தோசையோ நெஞ்சிதானே செய்ய வேணும் அம்மா என்ன அத்தான் பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ண வேண்டியது உன் அண்ணனுடைய வேலை வேலை கவலைப்படாத சரி தங்கச்சி தனியா இருக்க நான் பார்க்க முடியுமா அதானே அப்பதான் பார்த்தா சிவபெருமானே என்ன ஏ அம்மா என்ன சக்தி ஈஸ்வரி சரி அங்காள பரமேஸ்வரி பரமேஸ்வரி பார்வதி என்ன நீ இந்த மேல்மலையினூர்ல நாகப்பாம்பு புத்தா இருந்துக்க சரி தில்லைவன காட்டிலே ஆமா சுடுகாட்டு கிளமதியில சரி சிவனாருக்கு பிரம்மகத்தி தோஷத்தை பிடிக்கிறதுக்கு நம்ம நிவர்த்தி பண்ணுவோம் ஆமா என் தாய்மார் எங்க கிளம்பியாச்சு தூக்கம் வந்திருக்கும் இங்கேயே படுத்து உறங்குங்க வீட்டுக்கு மட்டும் பேராதீங்க அதானே இன்னைக்கு ஒரு நாள் ஐயா வாசல்ல உட்கார்ந்து படுத்து பாருங்க சரி நாளைக்கு வீட்டு தேடி வருவார் ஐயனாருங்க ஐயாவுக்கு இல்லப்பா கண்டிப்பா இருளப்பம் பிறந்தா தான் இடத்த விட்டு எந்திக்கணும் மக்கள் சரி இருளப்பர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு பாட்டே இருப்பாரு நான் இன்னும் கோயில கதையில பிறக்கவே இல்லையே அதுக்குள்ள கிளம்புறியா என் மக்கள் கிளம்புறேன்னு பின்னாடியே வந்துருவாரு அருவாரோட வீட்டுக்கு அதே பாத்துக்கங்க யாரும் வீட்டுக்கு போவாதீங்க இருந்து தூங்கிட்டே கதையை கேளுங்க சரி வருஷத்துல ஒரு நாள் கேட்டிய ஆமா நீ பாட்டு சொல்லு நாங்க பாட்டு வீட்டுக்கு போறோம் நீ வாடி கத்து நான் நீ பாட்டு துட்டுக்கு போறேன். வடிக்க வந்திருக்க நாங்க துட்டுக்கு வருவோம் அதானே. ஐயா என்ன நம்ம தாய்மார் போயிட்டு இப்ப வருவாங்க உடனே வருவாங்க அப்ப மாயை கருணாகப்பட்டவர் சொல்லுறாரு எப்படி ஏன் அங்காள பரமேஸ்வரி சக்தி பார்வதி என்ன நீ இந்த மேல்மலையினூர்ல உட்கார்ந்துக்க சொல்லு அத்தான சுடுகாட்டு களத்துக்கு வர சொல்லுவோம் சரி எப்படி பிரம்மகதி தோசை நிவர்த்தி பண்ணலாம் தெரியுமா எப்படி நவ தானியங்கள் ஆமா சுண்டலு சரி எல்லாத்தையும் சேர்த்து 3 உருண்டைய சாதம் சமைக்கணும் சரி அவர் கையில வச்சிருக்கிற பத்திய பிரம்ம தலவோட திருவோட ஆமா அந்த திருவோட்ட 3 கபாலமாக உருண்டைய பிடிச்சு உள்ள போடணும் போடணும். அந்த கபாலம் என்ன பண்ணும் என்ன பிரம்மனுடைய தலைவோடு திருவோடு இந்த சாதத்தை சாப்பிட்டு ருசியா இருக்குன்னு முதல்ல ஒரு கபால உருண்டைய போடுவேன் சரி அந்த சாப்பாட்டை அதை எடுத்து சாப்பிடும் சாப்பிடுறோம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆமா ரெண்டாவது ஒரு உருண்டையை பிடிச்சு போடுவேன் சரி அதையும் அது சாப்பிடும் ஆமா மூணாவது உருண்டை நீ போடுற மாதிரி போடு பரமேஸ்வரி சரி போடும் போது அந்த திருவோட்டுல போடுற மாதிரி கையை கொண்டு போ சரி ஆனா திருவோட்டுல போட்டுறாத ஆமா எடுத்து அப்படியே கீழே தரையில போட்டு போட்டு திருவோடு இந்த சாப்பாட்டு ருசியை கண்டு திருவோடு சிவனார் கையை விட்டு இறங்கி தரையில போய் சோத்தை எடுத்து சாப்பிடுமா சரி அப்பனா
சொன்னா கையோடு திருவாரூர் போயிடும் நிறைய பேரும் உன் புருஷனுக்கு பிடிச்ச பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி ஆயிடும் ஆமா என்று சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொண்டு அப்படி இருக்கக்கூடிய வேலையிலே அம்மா பார்வதியல் பார்க்க பாருங்க என்ன அண்ணன் வந்து சிவபெருமான அவன் இடத்துக்கு தில்லைவனை காட்டு வர சொல்லி வழக்கம் ஆமா அதான் சிதம்பரத்து தில்லைக்கு போறாரு சிவபெருமானே சரி ஐயா சிவபெருமான் பிச்சமுண்டோன்னு சிதம்பரத்துக்கு வராரு பாருங்க ஐயா தில்லைவன காட்டதிலே தில்லைவன காடதிலே காடரிலே காடதிலே காடரிலே அவமிருந்து வேகுதையா அவமிருந்து வேகுதையா தில்லைவன காடரிலே தில்லைவன காடரிலே காடதிலே சோமிருந்து வேகுதையா சோமிருந்து வேகுதையா சுண்டை காட்டை கள்ளமாதிலே சுண்டை காட்டை கள்ளமாதிலே கலமரிலே கள்ளமாதிலே கலமரிலே சுண்டவீனம் வேகுதையா சுண்டவீனம் வேகுதையா சுடுகாடு கலமதிலே சுடுகாடு கலமதிலே கள்ளமாதிலே சுட்டவீனோ வேகுதையா சுட்டவீனோ வேகுதையா பிணங்களைய பார்க்காரே பிணங்களைய பார்க்காரே ஐய பார்க்காரே ஈசனான சிவபெருமான் ஈசனான சிவபெருமான் பார்க்காரே சுடுகாடே கள்ளமாதிலே கள்ளமாதிலே உடலையிலே ஈசனாடுவாரா சாம்பலைய கையில் எடுத்து சாம்பலைய கையில் எடுத்து கையில் எடுத்து அவர் அங்கமெல்லாம் பூசுவாரா அங்கமெல்லாம் பூசுவாரா கையில் எடுத்து அவர் சுடுகாட்டு சாம்பல் எடுத்து சுடுகாட்டு சாம்பல் எடுத்து சாம்பல் எடுத்து அந்த சிவபெருமான் பூசுதாரே சிவபெருமான் பூசுதாரே சாம்பல் எடுத்து தில்லைவன காடலிலே தில்லைவன காடலிலே அவன் திருநடனம் ஆடுவாரா சிவபெருமான் ஆடுவாரா காடலிலே அவன் சனகுலங்க பொடி குலங்க சனகுலங்க பொடி குலங்க பொடி குலங்க எங்கள் சச்சிதானந்த ஆடுதாரே 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 பொடி குலங்க அவர் மேனியெல்லாம் சாம்பலரே அங்காள பரமேஸ்வரி வாக்கா யோ என்னையா சுடுகாட்டு சாம்பல் எடுத்து எப்படி பூசி கிடந்த ஆடுறீரு கொஞ்சமாச்சு கூறு இருக்கா அவனுக்கு அவன்கிட்ட கேளுங்க அவர் தருவாரு யோ சுடுகாட்டுல போய் எரியிற சாம்பல் எடுத்து பூசிற சிவபெருமானே அதான் இன்னைக்கு அகோரியா போவாங்க சரி இந்த பித்தராட்டம் பண்ற அகோரிகள் கிடக்கு ஆமா. அதை நம்ப கூடாது கூடாது. சிவபெருமான் அன்னைக்கு சுடுகாட்டு சாம்பல் எடுத்து பூசிருக்காருல்ல ஆமா. சடை குலங்க முடி குலங்க சிவபெருமான் சடை உலக ஆடுறாரு சரி சுடுகாட்டு
ஆமையா அப்படி ஆடுறத பார்த்தாருல மாயக்கண்ணே. சரி பிச்சாண்டி பியாண்டி சடையாண்டி சாம்பல பூசி ஆடுறாரு பாரு. பித்தர் பாரு இவர் ஆடுறதுக்கா நம்ம இப்படி அழைச்சிட்டு வந்திருக்கோம். அதானே தங்கச்சிக்காக இவரை பார்த்தா ஆமா என் மனச சுடுகாட்டுல கிடக்க வேண்டியதானே. சும்மா கிடக்க வேண்டியதானே அங்க போய் சுடுகாட்டு சாம்பலுக்கு பூசி கிடக்காரு. அதானே பித்தன் பித்தன் சடையாண்டி சரி ஏயாண்டி ஆமா சுடுகாட்டு சாம்பல பூசும் அகோரி. சரி மாய கண்ணன் சொல்லுதாரு ஆமா தங்கச்சியை கெட்டி கொடுத்ததும் காணாது இவர் கிடந்த பண்ணத கூத்த பாத்திய. அதானே கூத்தாடி சிவபெருமான் சரி என்று சொல்லிக்கொண்ட மாயக்கண்ணன் தங்கச்சியை பார்க்காரு பாருங்க. ஆமா தங்கை தன்னை பார்வதியே யமா பார்வதியே பார்வதியே சமையலது செய்ய வேணும் யமா செய்ய வேணும். தங்கையே பார்வதியே பார்வதியே யமா பார்வதியே செய்ய வேணும் செய்ய வேணும் தங்கை பார்வதியே சமையலதான் நீ செய்ய வேணும். நவதானிய கொண்டல்லவோ யமா கொண்டல்லவோ. யமா கொண்டலவோ மூன்று உருண்டை சாதமாக யமா சாதமாக. நவதானியம் கொண்டலவோ கொண்டலவோ கொண்டல்லவோ. மூன்று நல்ல சாதமாக சாதமாக ஒரு உருண்டை சோறு நெத்தி திருவோட்டில போட்டிடுவான். பார்வதி அம்மாள் என்ன ஈசன் சடையாண்டி அகோரியா சாம்பல பூசி சுடுகாட்டுல நிற்காரு. ஆமா பார்த்தா பார்வதி சரி அண்ணன் சொன்ன மாதிரி என்ன அங்காள பரமேஸ்வரி இருக்கா பாத்தீங்களா. ஆமா சுடுகாட்டுல வந்து நிற்கா. சரி அதாவது அங்காள பரமேஸ்வரி கூட சுடுகாட்டுல போய் மையான கொள்ளைக்கு போவாம்பாங்க. ஆமா உங்களுக்கு இன்னொரு பேரு மையான காளி. சரி இந்த அங்காள பரமேஸ்வரி மையான காட்டுல சுடுகாட்டுல போய் ஆமா அண்ணன் கோபால கண்ணன் சொன்ன வாசிக்கிறங்க ஆமையா நவ தானியத்தை 3 உருண்டையா உருண்டை பிடிக்க சாப்பாடு செஞ்சு சரி அண்ணன் நின்று பார்க்காரு. ஆமா தங்கச்சி போடுதா ஒரு உருண்டை எடுத்து அண்ணன் கபாலத்துல போடுதா பாருங்க. ஆமா அந்த பிரம்ம திருவோடானது தலையோட்டானது இந்த கபாலத்திலையும் ஆமே ஒரு உருண்டை சாப்பாடை சாப்பிட்டுருச்சு. சரி அவர் 2 நல்ல உருண்டை எடுத்து அவன் திருவோட்டில ஓட்டிடுவா போட்டிடுவா. ரெண்டு நல்ல உருண்டை உருண்டை ஒருவருக்கு திருவோட்டில போட்டிடுவா போட்டிடுவா 2 நல்ல உருண்டை எடுத்து அவன் திருவோட்டில போட்டிடுவா. 2வது உருண்டையத்தான் எம உருண்டையத்தான் அந்த திருவோடு சாப்பிடுவா. ஏன் சாப்பிடுவா. இரண்டாவது உருண்டையதா உருண்டையதா இரண்டாவது உருண்டையதா உருண்டையதா பாடிக்கொண்டிருக்கக்கூடிய திருநெல்வேலி முத்துமாரி வெள்ளிசை குழுவை பாராட்டி ஆமையா ஐயா 100 ரூபாயை 100 உருண்டல் வாங்கிட்டு வந்துட்டு 100 ரூபாயை 100 லட்சமாகவே அள்ளிவிளங்கிய செல்வச்சியமான் ஐயா கேரளாவில இருந்து நமக்கு அன்பளிப்பு வந்திருக்கு. சரி ஐயா மதிப்பிற்குரிய தளபதி சமுத்திரம் ஐயா அவர்கள் ஆமையா கேரளாவில இருந்து நமக்கு சாத்தூர்ல இருந்தோம் சரி 100 ரூபாய் 100 லட்சமாகவே அள்ளிப்பணம் கொடுக்கிறார்கள். ஆமா வாழ்த்த வயதில்லை. சரி என் கேரளா மலையாளத்து பகவதி அருளாலே அருளாலே என் சாத்தூர் மாறி அருளாலே அருளாலே ஐயனேரி ஐயனார் இருவையாலே அங்காள பரமேஸ்வரி அருளாலே ஆமா வளர வேணும் வளர வேணும் வளர வேணும் வளர வேணும் ஈஸ்வரியால்
மீனாட்சி உதவி இருந்தா கேரளாவுக்கு எங்க வில்லுப்பாட்டை கூட்டு போவாப்லாமோ. கண்டிப்பா மெட்ராஸ் வரைக்கும் படிச்சாச்சு. படிச்சாச்சு. அடுத்தால கோயம்புத்தூர்ல படிக்க வேண்டியது இருக்கு. ஆமா. இந்த வெள்ளி சேக்கலையே சரி. இப்படி நம்ம ஒவ்வொரு ஊர்லயும் படிக்கிறத பார்த்துட்டு அந்த வெளியில ஊர்களுக்கு எங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். கண்டிப்பா. பாம்பேல படிக்கிறதுக்கு சித்திரை 1 கூப்பிட்டாங்க. சரி. சித்திரை 1 நைட்டு மட்டும் கூப்பிட்டாங்க. ஆமா. காலேஜ் ஒரு வாரம் லீவ் போட்டு போக முடியாது. போக முடியாது. காலேஜ் வேற போயிடும். கண்டிப்பா. உள்ளு பாட்டு எப்பயாவது தான் வரும். வாரத்துக்கு 2 பாட்டு 3 பாட்டு தான் வரும். சரி. அது டெய்லி காலேஜ் போனா எங்க வீட்டுல இறக்கி விட்டுருவாங்க. கண்டிப்பா. ஆகையினால சரி ஒரு வாரம் போயிட்டு வர்றதுக்கு ஆயிருந்தா நாங்க முடியாதுன்னு சொல்லிட்டா வாய்ப்பு வந்துச்சு மும்பைல. சரி. ஐயா வாய்ப்பு இருந்தால் கேரளாவுக்கு நம்ம கலைப்பாங்க. ஐயா ஆனா கேரளாவுல நமக்கு அன்பளிப்பு வந்திருக்கு. கண்டிப்பா என்று சொல்லிக்கொண்டு சரி ஐயா இருளப்பன் கிருபையாலே வாழையடி வாழையை வாழ வேண்டும் என்று இப்படியாக இருக்கும் போது அந்த சிவபெருமான் திருவோட்ட போய் சுடுகாட்டு மையான களத்துல அங்காள பரமேஸ்வரி ஒரு உருண்ட சாத்த போடுகிறார். சரி. பிரம்மன் தலைவோடு திருவோடான்னு சாத்த அப்படியே சாப்பிடுது. ஆமையா. 2வது உருண்டையை போலதான் சத்தி பார்வதி. சரி. அதையும் எடுத்து சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டாச்சு. அண்ணன் சொன்ன மாதிரி 3வது உருண்டை கபாலத்துக்குள்ள போத மாதிரி கைய வைக்க பார்வதி. ஆமா. அதை எடுத்து அப்படியே தரையில போட்டா பாருங்க. பார்வதி அங்காள பரமேஸ்வரி செய்த சமையல் சாப்பாடு நவதானிய அரிசி உருண்டை சாப்பாடு இருக்கு இல்லையா? சரி. அந்த 2 உருண்டை சாப்பாடு ருசி பார்த்து வச்சு பிரம்மன் தரவோடு. ஆமா. அந்த ருசி கண்டு கீழே போட்ட சாத்தியும் எடுத்து சாப்பிடுறதுக்கு சிவன் கையை விட்டு நழுவியது. சரி. சிவன் கையை விட்டு பிரம்மன் தர போயிருச்சு இல்ல? ஆமா. பிரம்மகத்தி பிடிச்ச தோசமும் சிவனாருக்கு போயிருச்சு. அந்த கபாலமான இருக்கக்கூடிய திருவோடு கீழே போய் உருண்டை 3வது உருண்டை சாப்பிடுறது பாருங்க மண்ணில போய். ஆத்த அங்காள பரமேஸ்வரி சும்மா இருந்தாளா? அவ வீரப்பல்லா தோசம் பிடிச்சிருக்கு. அந்த தோசம் நிவர்த்தி ஆயிருச்சு. ஓம் தலையை நான் சும்மா விட மாட்டேன். அந்த அங்காள ஈஸ்வரி சக்தி பார்வதி வலது கால தூக்கு வாழா தூக்கு வாழா பிரம்மன் தலையை தான் பிடிச்சிடுவா. சாப்பிடும் போது பார்த்தா அங்காள பரமேஸ்வரி.
அப்படியே வலது கால தூக்கி வீர பல்லு விரி சட கோர பல்லு கோர வாய் ஆமா வலது காலச்சு மிதிச்சு நசுக்கிட்டான். சரி திருவோடு சுக்கு நூறா உறைஞ்சி போச்சு. உடைஞ்சு போச்சு. அன்னையில இருந்து பிரம்மதேவனுக்கு முளைச்ச தலை தான் 4 தலை. சரி பாத்தீங்களா? என்ன சிவனாருக்கு பிரம்மகத்தி தோஷத்தை அங்கால ஈஸ்வரி விருத்தி பண்ணியிருக்காளே. ஆமையா அதனால இவன் ஐயானத்தை ஆண்டதுனால அங்கால ஈஸ்வரிக்கு ஐயான கொள்ளக்காரின்னு சரி அவளுக்கு பேர் நாமத்தை வாங்கிக் கொண்டு ஆமா அவன் மேல் மலையும் நகர தீரை அங்கால பரமேஸ்வரி ஒரு நிலையம் அது வாங்குவாரா அத்த பரம ஈஸ்வரியா அங்கால பரமேஸ்வரி மேல் மலையனூர்ல இருக்காளே. ஆமா ஈசனார் சிவபெருமான் இருந்த தில்லைவன காடுதான். சரி அந்த இடத்துக்கு பேர் தில்லை சிதம்பரம் ஆச்சு. ஆமா தில்லை சிதம்பரத்துல சரி அவர் ஈசனாக வடிவம் கொண்டு தில்லையம்பர நாயனாக அருளெடுத்து அமர்ந்தாரையா அருளெடுத்து அமர்ந்தாரையா தில்லையாரும் சிதம்பரத்திலே அன்று முதல் சிதம்பரத்திலே ஈசன் போய் அமர்ந்திருக்க அங்க அம்மா சக்தி அங்காள பரமேஸ்வரியா இருக்கா. இப்படியாக மேல்மலையினூர்ல அங்காள பரமேஸ்வரி இருக்கு. சிவனா சிதம்பரத்துல கொழுதிருந்தார். அதான் அன்னைக்கு பூமியில் பூலோகத்துல வந்து இருந்திருக்காங்க. சரி அதைய பார்த்தீங்களா? என்ன அன்னைக்கு சிவன் பார்வதி கரிஞ்ச எரிஞ்ச சாம்பல் உடம்பெடுத்து சுத்தினார்ல. ஆமா அதுல ஒரு பாதம் வந்து விழுந்த இடம் தான் மேல்மலையனூர். சரி அங்கதான் பார்வதி வந்து இருந்த இடம் இப்ப அங்காள பரமேஸ்வரியா இருக்கா. சரி சிவன் தில்லை அம்ப நாயனாக சிதம்பரத்துல அமர்ந்திருக்க அமர்ந்திருக்க. என்னாச்சு பாருங்க. என்னாச்சு இப்படியா இருக்கும்போது இருக்கின்ற பொழுது வெள்ளாள கண்ட அஸ்வநாகப்பட்டவனுக்கு மனைவியாரு கண்டிகை பெண்குடியாள். ஆமா அங்காள பரமேஸ்வரி மேல்மலையனூருக்கு வந்தாச்சு. சரி மழையும் வந்துகிட்டு இருக்கு. பொறுத்தாத்தான் ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்துக்க. கொஞ்ச நேரம் தான். எல்லாரும் பொறுத்தா மாதிரி நமக்கு இன்னும் உதவி செய்வாள்ல. கண்டிப்பா கண்டிப்பா நம்பி கேளுங்க, எந்த தெய்வனாலும் நமக்கு கை கொடுக்கும். கண்டிப்பா உன்னை காலமெல்லாம் கும்பிடுதானே. ஆமா இல்லையா காது இல்லையா சிலையா இருக்கு யாரும் வருத்தத்துல சொல்லக்கூடாது. யாரும் அப்படி சொல்லக்கூடாது. கோபம் வரும், வரதான் செய்யும். எனக்கு ஏத்துதேன், ஆமா வெள்ளி செவ்வாய் வாரேன், ஆமா உருண்டு விடுப்பேன், உருண்டு பிடிக்க வயலை சுத்தி உருண்டு வாரேன், உருண்டு வரையும் அக்னி சட்டி எடுக்கேன். சரி கண்ணு இல்லையா போகணும் படாத. ஏத்து வீட்டுக்காரி 10 பவுன் சங்கிலி போட்டிருக்கான். சரி அடுத்த மாசி கொடைக்கு உடைக்கி 20 பவுன் சங்கிலி வேணும் எனக்கு. ஆமா நீ இருக்குது உத்தமின்னா சரி சங்கிலியை கொடு, கொடுத்து உனக்கு ஒரு வரிதாரேன். கேட்கக்கூடாது. கேட்கப்படாது. தாயே எல்லா மக்களை போல என்னையும் நல்லா ஆக்கிறேன்னு கேட்கணும். சரி நோய் நொடி இல்லாம இருக்கிறதாய செல்வத்திலே பெரிய சொல்லுவான். கண்டிப்பா கொத்து கொத்தா தொங்க போட்டு என்னத்துக்கு, என்னத்துக்கு கையில விரலா மாட்டி என்னத்துக்கு, என்னத்துக்கு 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 ஒரு நாளைக்கு 3 மாத்திரை போடுது. பிரஷருக்கு 1, சரி கொலஸ்ட்ரால் 1, சரி சுகர் பார்டர்ல வந்தாச்சு 3வது மாத்திரை. சரி காணாத வரைக்கும் தொயந்து வில்லுப்பாட்டு, ஆமா சிவராத்திரிக்கு சங்கர கோயில் பக்கம். சரி ஐயா இதுக்குமாரியா ஒரு தாளம் போடணும். என் கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கேன், இதுக்கு தாளம் கிடைக்கிய. அப்படியே ராகத்தோட சொல்ற மாதிரி இருக்கு. பாத்தீங்களாமா அந்த பயிலுக்கு கொண்டாடுறத பாத்தீங்களா? நான் ஒரு நாள் படுத்தோம், நீங்க 9 நாள் வீட்டு அப்படி நடக்கும். கிடையாது. சோகமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் பிஜிஎம் போடணும்ல, பேக்ரவுண்ட் மியூசிக். அப்படியா? அதுக்கு தான் போட்டுட்டு இருக்கு. சரிப்பா. நான் மழை வேற போட்டுட்டு இருக்கேன். மரணுப்பாடுவா இருக்கபடி மாதிரி கொஞ்சம் பொறு. ஒருத்தரு பொறுனா வேகமா வரா. ஐயா இந்த வரணும். நோய் நொடி இல்லாம இருக்கும் தாயேன்னு தான் அங்காள பரமேஸ்வரர் கேட்கணும். சரி பயந்து வில்லுப்பாட்டு ஆமா என்னதான் இருந்தாலும் சரி பகல்ல வார்த்தையில பார்த்து ராத்திரி வில்லுபடி தூக்கம் கம்மியா இருக்கு. ஆமா சம்பளம் அதிகம் இருக்கு. ஏய் அதான் 3 மாத்திரை போட்டு சொல்லிட்டேன்டா, ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்குவேன். சரி பரவாயில்ல. மாத்திரை எல்லாம் வேற ஓட மாட்டேது. வாடாதுல இதை கேட்டு பாரு, என்ன எத்தனை பேர் மணி பாஸ்ல துட்டு இருக்கோ இல்லையோ, ஆமா அட்டாட்டையா அங்க மாத்திரை கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அது நம்ம
கொடுத்து வாங்கக்கூடாது. ஆமா நோய் நொடி இல்லாம சுகத்தை கொடுத்து ஆகியாகின்னு தான் கேட்கணும். சரி அந்த வல்லாள கண்டனுக்கும் மனைவி கண்டிகை பெண்குடியால் ஆமையா ஏக்கா எங்க போறிய காலையும் முடிச்சுட்டு போங்க. வல்லாள கண்டனவர் மனைவி கண்டிகை பெண்குடியால் ஆமையா அழகாகவே அசுரன் குடும்பம் பண்ணா பார்த்தீங்களா? அப்புறம் படிச்சோம்ல. சரி ஆண்டவன்ட்ட வாங்க வேண்டிய வர என்னது? என்னது ஆனால அழியக்கூடாது, ஆயுதத்தால் அழியக்கூடாது வரம் வாங்கணும். ஆமா ஒரு பிறவி எடுத்த பெண்ணாலத்தான் அழிவு வாங்கணும். சரி பாரதி தர்க்கராஜன் வேலையில வந்து ஒரு பிறவி முடிஞ்சு மறு பெண்ணா அங்காள பரமேஸ்வரி இருக்கான்ல, ஆமா அவர்தானே அழிக்க பிறந்தவ வல்லாள கண்டனே. கண்டிப்பா எப்படி அழிக்க வாரா? எப்படி ஐயா சாமி பிறக்க நேரம் வருது. வந்துச்சு அப்படி கால நீட்ட மக்கள் தயவு செய்து காலம் விளக்கிட்டாங்க. யாருமே கீழே உட்காரல உட்காரலாம் இருளப்ப சாமி வந்து பிறக்க போறாரு. சரி அதனால ஆமா வல்லாள கண்டன் கண்டிகை பெண்குடியால் மனைவி கண்டிகைக்கு சரி குழந்தை இல்லாத பாக்கியம். ஆமா என்ன அசுரன் என்ன வரம் வாங்கியிருக்கான் சிவன்ட்ட? என்ன அவன் மனைவி கண்டிகைக்கு குழந்தை இல்ல. சரி ஏன் பாவி உலகத்தால வரத்தை வாங்கின வல்லாள கண்டனுக்கு மனைவி கண்டிகைக்கு பிள்ளை இல்ல. சரி வல்லாள கண்டன் மனைவி கண்டிகை என்ன சொல்ல பாருங்க. என்ன சொல்றா மலடி நல்ல மலடி என்று மலடி நல்ல மலடி என்று ஆண்டினத்தார் பேசுவாரே. எரிசி நல்ல மலடி என்று எரிசி நல்ல மலடி என்று உலகார் பேசுவாரே. எரிசி நல்ல மலடி என்று எரிசி நல்ல மலடி என்று யுவனையில் பேசுவாரே. வல்லாள கண்டன் மனைவி கண்டிகை மலடின்னு சொல்லுவாங்களே மன்னா. ஆமா என்ன இருளின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க எந்த பட்டம் வாங்கினாலும் இந்த மலடி பட்டம் வாங்கக்கூடாதுயா. ஆமையா தாயாங்கால பரமேஸ்வரி என்ன அடுத்த மாசிப்படிகளை யாரெல்லாம் குழந்தை இல்லாம வருத்தத்தோடு உன் வாசலுக்கு வந்திருக்காரோ, சரி என் மாரித்தாய் இருக்குது உண்மையானா ஆமா அங்க அங்கால பரமேஸ்வரின் சேங்களுக்கு மடிப்பிச்ச மட்டும் போत्राட்டா அடுத்த மாசிக்குள்ள சரி குழந்தை மட்டும் இல்லன்னு தெரியாத தாய். கண்டிப்பா உன் எல்லைக்கு மக்கள் என்னைக்கு வரணும் அங்கால பரமேஸ்வரி. ஆமா மலடி மலடிங்க இருளி இருளிங்கால ஆமா அந்த கண்டிகை பெண்குடியால் வல்லாள கண்டன் மனைவிக்கு குழந்தை இல்லாம இருக்கால. ஆமையா என் மன்னா வல்லாள கண்ட என்ன நான் தான் மலடுன்னு பாத்தீங்களா? என்னாச்சு? நான் கையில் நல்ல வளர்த்தத ஒரு கரும்போன மலடாச்சி. குப்பையத்தான் கிண்டி வரும் குறுங்கோழி மலடாச்சி. நான் மலடியா இருக்கலாம், வளர்த்ததும் மலடாச்சி, ஆயிடுச்சு நான் வச்சதும் மலடாச்சி. ஆமா அதனால பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க தெரியுமா வல்லாள கண்டா? என்ன அந்த பிள்ளைகள் வாசலுக்கு பெரியோர்கள் வருவார்களா? ஐயா மலர்கள் வாசலுக்கு மங்கையர்கள் போடுவார்களா? நான் என்னும் என்ன பாவம் செய்தேன் இந்த கண்டிகை பெண்கோடிக்கு எனக்கு குழந்தை வர வேணும் ஐயா. வல்லாள கண்டனவன் அம்மா என்ன பாவம் செய்யமோ? நான் கொத்தை நானும் குறைக்கலையே, நான் போற மரக்காலங்களை, நான் பச்சை நீர நல்லறியே, நான் பகச்சாரி கலையே. அஞ்சு என்ன விற்கும் போது நான் 10 என்று வித்தேனோ. அரிக்கரைக்கும் தேங்காய கையேந்த பிள்ளை இல்ல. ஐயா மலை பெய்த முத்தத்திலே எனக்கு மண்டலம் மதுரை இல்லை. கொடுத்து தண்ணீரிலே எனக்கு நின்றலம்ப பிள்ளை இல்லை. என்ன வண்ண பாவம் செய்தேன் பாவம் செய்தேன். ஏ வல்லாள கண்டா இந்த கண்டிகைக்கு பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை. பாவம் செய்தேன் பிள்ளை இல்ல. வாசலுக்கு பெரியோர்கள்
அங்க எங்க ஒரு பூச்சி பறந்து வந்துச்சுமா வண்டு வந்து பெரிய வண்டு இந்த பையன் அவரு காலைக்கிலே தள்ளி விட்டான் அவரே பாவம் நீங்க வில்லுகளை முடிச்சுதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு முருகன் பண்ணிட்டாரா அங்கால பரன் நேற்று திருவோட்ட பண்ண மாதிரி கொண்டு இருந்தேன் தூக்கம் வருதோ நல்ல தாத்தாவுக்கு எந்த ஒரு கும்பங்குளமா அது எங்க இருக்கு பக்கம் தானா உங்க ஊருக்கு எங்களை கூப்பிடுவீங்களா உங்க வீட்டுக்கு நான் வரணும் மறக்க முடியாத ஆளு கூப்பிடுவான் நல்ல ஆட்டுதான் இருக்கா தலையே ஐயா அந்த வல்லால கண்ட மனைவி கண்டிகைக்கு பிள்ளை இல்லாம இருக்கா பாருங்க பிள்ளை இல்லாம வாசலுக்கு பெரியவர்கள் வருவார்களா பிள்ளை இல்லாம வாசலுக்கு மாமனிவர் தான் வருவார்களா கத்தரிக்காய் தோட்டத்தில எனக்கு காப்பறிக்க பிள்ளை இல்ல வெள்ளரிக்காய் தோட்டத்துல விளையாட பிள்ளை இல்ல எனக்கு பூசணிக்காய் தோட்டத்துல பூ பறிக்க பிள்ளை இல்ல கறிக்கரைக்கும் தேங்காய கையே அந்த பிள்ளை இல்ல கல்லால கண்ட மனைவி கண்டிகைக்கு நிற கொடுத்து தண்ணியில நின்றாம்ப பிள்ளை இல்ல மழை பெஞ்ச முத்தத்துல மண்ணு அலம்ப முதல இல்லையே ஏன் வல்லால கண்டா ஆண்டவன்ட்ட போய் வரத்தை வாங்கிட்டு சொன்னீங்க குழந்தை வரத்தை கேட்டுக்க கூடாது ஐயால வார்த்தை கேட்டிருக்கிய ஆமா ஒரு பிள்ளைகளுக்கு செத்தாவது போக வேண்டியதானே சரி ஐயால வார்த்தை வாங்கணும் குழந்தை வார்த்தை வாங்க மாட்டியே அதானே நல்லால கண்ணை யோசிக்கான் எப்படி அசுரம் தானே வாங்கின வரத்தினால நமக்கு அதெல்லாம் முக்கியம் தெரியாம போயிட்டு சரி குழந்தை வரம் தெரியாம போச்சு அதானே நல்லவர கண்டன் மனைவி கண்டிகைக்கு குழந்தை இல்லாத பாவத்தினாலே அன்ற நாளை என்ன நடக்குது பாருங்க நல்லால கண்ணை அழிக்க பிறந்தவ யாரு அங்காள பரமேஸ்வரி பார்த்தா சரி நல்லால கண்ட தேவாய் தேவர்கள் அட்டகாசம் பண்ணவும்ல கொல்லத்தான் அங்கால பரமேஸ்வரி மேல்மையில காத்திருக்கா சரி என்ன பண்ணா பாருங்க அங்கால பரமேஸ்வரி ஒரு வயது நல்ல முதிர்ச்சியாக கிளவியாக வடிவம் கண்டாள் வாராலே அங்கால பரமேஸ்வரி தாயவலாம் மருந்து வச்சு பெண் போல குறி சொல்ல போகாலாம் எடுத்து
கருவாப்பையனை இங்க பார்த்தே கோவப்படுதுன்னு சொல்லுதான். அங்கதான் ஆள் இல்லையே. இந்த பிள்ளை வயசான பாட்டிமாருக்கு பல்லு பாதி போயிட்டு சரி நீ கோவப்பட்டாலும் நாக்கு போற வெளிதான் தெரியும். ஆமா அதனால உங்களை போல சொல்லுது. அதானே அதாவது என்ன வல்லவள கண்டன் அசுரன் நல்லா பண்ணுவாரா? குழந்தைதா பரவாயில்ல பார்ப்போம். வாயில வரல விடுங்க. பாங்கான குறையாளுக்கு ஐயா என்னையா அம்மா அங்கால அம்மா வல்லாள கண்ணனை கொல்லதுக்கு நேரம் வந்துருச்சு. சரி அவன் மனைவி கண்டிகை பிள்ளை இல்லாம இருக்காள்ல, அங்கால பரமேஸ்வரி மேல்மையோடு குரத்தியா வயம் கொண்டு வருகிறாள். ஒரு சொல்லக்கூடிய குரத்தியா வாரா பாருங்க பாருங்க திருப்பிரம்பை கையிலெடுத்து கருங்காலி குச்சி ஒரு கையில வாழைப்பெட்டி கக்கத்துல திருப்பி நம்ம ஒரு கையில வேப்பங்குளம் மறு கையில வானல்ல கொண்ட போட்டு வானல்ல கொண்ட போட்டு ஆத்தாங்காளி புறத்தி வேஷம் போட்டு வாரா. ஊசை மணி பாசி மணி விக்க போறாம்மா விக்க போறாம்மா குரத்திய வேடம் போட்டா தாய கொஞ்சம் பொறுமா கள முடிய போகுது. அவன் நேரம் வந்துச்சு. இவ்வளவு நேரம் பொறுத்து இருக்கா. 3 மணிக்கு நம்ம முடிக்கணுங்கிறதுக்காக பார்க்கணும் தெரியலையே. கூடாது மலையாச்சு நிப்பாட்டக்கூடாதா? உங்களை பார்த்து பார்த்து ஆடி மழை வந்துருச்சு. படிப்பு கதையை முடிச்சு தான்